ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமக. இன்னைக்கு நாம ஆத்மாவை பற்றி பேச போறோம். ஆத்மா எங்கும் இருப்பது என்னதான் பகவான் கூறியிருக்காரு. அந்த பகவான் கீதையில கூறியதாவது, யா யதா மாம் பிரபத்யந்தே தாம் தைவ பஜாம்யகம் மம வர்த்மானு அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசகா என்று பகவான் கீதையில சொல்லி இருக்காரு. அதாவது இந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை, ஸ்ரீகிருஷ்ணரை இறைவன் இல்லைன்னா பரமாத்மா என்ன முழுமையா கூறுவதற்கு நம்புவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யா யதா மாம் பிரபத்யந்தே தாம் தைவ பஜாம்யகம், இந்த உலகத்தை எவ்வாறு நான் இயக்குகின்றனோ அவ்வாறு இந்த உலகமும் உலகை சார்ந்த அனைத்தும் சிறு கடு அழகு கூட தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இந்த பகவான் கீதை வாயிலாக நமக்கெல்லாம் அருள் செய்திருக்கின்றார். மற்ற மத கிரந்தங்களை எடுத்துக்கொண்டால், மற்ற மகான்களை எடுத்துக்கொண்டால், அவர்களெல்லாம் பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களாகவும், அவர்கள் நினைத்த மாதிரி இந்த உலகம் இல்லை என்றும், படைப்பில் பல பிரச்சனை உள்ளதாகவும், இந்த உலகம் ரொம்ப துன்பமானதும், இப்படி பல விஷயங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது அவங்க நினைத்த மாதிரி இந்த உலகம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கு கீதையானது சொல்லுது, இந்த பகவானான பரமாத்மா எவ்வாறு இந்த உலகை படைத்து இயக்குகின்றாரோ அவ்வாறு எந்த கடு அளவு கூட மாற்றமில்லாமல் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்கிடணும், பகவான்னு சொன்ன அந்த யோக்கியதை யாருக்குன்னு கேட்டால், ஒரு தெரியாத ஒரு உலகத்தை படைச்சு மனிதனுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து இயக்கக்கூடிய ஒரு தன்மை பகவானுடையது கிடையாது. பகவான் இந்த உலகை முழுமையாக அறிந்தவர், இப்பவும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர், இனியும் அறியக்கூடியவர்கள். இதுதான் உண்மை, இதுதான் கீதையினுடைய சிறப்பு. இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நினைத்தாரோ அதன் பிரகாரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படியெல்லாம் துன்பம் இருக்கின்றது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது, பல பேதங்கள் பல பின்னதைகள் இருக்கின்றது என்று கேட்டால், இது நம்முடைய அறியாமையை தவிர இது பகவானுடைய பிரச்சனை கிடையாது. இல்லாவிட்டால் இந்த உலகம் என்னைக்கே பிரச்சனை தீர்ப்பதற்கு வேறு யாராவது வந்திருப்பார்கள். ஆனால் பகவான் கூறியது, யா யதா மாம் பிரபத்யந்தே தாம் தைவ பஜாம்யகம் மம வர்த்மானு அனுவர்த்தந்தே மனுஷியாக சர்வசக பார்த்தா. மனிதர்களும் விலங்குகளும் சூரியனும் சந்திரனும் எதிர்ந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று பகவான் கீதையில் கூறப்பட்டிருக்கின்றார். அதனால் தான் சொல்லுகிறது, பரமாத்மாவை யார் என்று முதலில் தெரிஞ்சுக்கிடணும், அதுக்கப்புறமா நாம அந்த பரமாத்மாவை வழிபடணும். இதுக்கெல்லாம் தான் சொல்லுது, சாஸ்திரமானது தான் நமக்கு பிரமாணம். அந்த சாஸ்திரமான இந்த ஞான சாஸ்திரமான பகவத்கீதையை அனைவரும் படியுங்கள் படியுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தஸ்ஸத்.